ஜோதிட அறிவியலுக்கு உட்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திருஷூர் ஸ்ரீராமின் அன்பான வணக்கங்கள். மோடி 3.0 மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்கும் மோடி, பாரதிய ஜனதா கட்சி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி, இதை பற்றின ஒரு ஜோதிட ரீதியான ஒரு பார்வை. முதல்ல பார்த்திங்கன்னா 26/5/2014 அன்னைக்கு இவங்க பதவியேற்றாங்க. பதவியேற்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு உரித்தான இடமான ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் பார்த்திங்கன்னா புதனும் குருவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கன்னியில் செவ்வாய், துலாத்தில் ராகுவும் சனியும், அங்கே சனி உச்சம். அதுக்கப்புறம் நேராக பார்த்திங்கன்னா மேஷத்தில் கேது, சுக்கிரன், சந்திரன், இதை மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட இதை நம்ம ஒரு ஜாதகத்தோடு ஒப்பீடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, ராகு கேது தோஷம் இருக்கா மாதிரி ராகு கேதுவிலேயே பார்த்திங்கன்னா தோஷத்துக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரே கிரகம் ராகுலேருந்து கேதுவுக்கு இந்த பக்கமாகவே இருந்தால் அது தோஷம்னும், எல்லா கிரகங்களும் அந்த பக்கமாக இருந்தால் அதை யோகம்னு சொல்கிறோம். அதை மாதிரி ஒரு ராகு கேதுவுடைய யோகம் பெற்ற கிரகநிலை அன்னைக்கு அந்த பதவியேற்பு நாளான 26 மே 2014 அன்னைக்கு இருந்திருக்கு. இதே பார்த்திங்கன்னா அப்போது அந்த புதனும் குருவும்னு சொல்லக்கூடிய பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனுக்கான காரகங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. சூரியன் பாரதிய ஜனதா கட்சிக்கான ரிஷபத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். 5ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் செவ்வாய்ங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், போதுமான விஷயத்தில் தைரியம் காட்டக்கூடிய அந்த தன்மை அப்படின்னு சொல்கிறோம். 6ஆம் இடத்துல சனி உச்சம் பெற்று இருக்கிறதுனால நிறையா டெபிலிட்டேட்டட் விஷயங்களை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்த ஒரு சூழ்நிலையாக அது இருந்தது. சந்திரனும் சுக்கிரனும் 12ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் மாஸ் பாப்புலேஷனை திருப்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி 6ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால கடன் மேற்கொண்டு வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லாத நிலைமை அப்பொழுது இருந்தது. இதே 2வது முறை ஆட்சி ஏற்கும்போது பார்த்திங்கன்னா 30/5/2019 அன்னைக்கு அதே சூரியன் ரிஷபத்தில் புதனும் கூட சேர்ந்து இருந்திருக்கு. 2ஆம் இடமான மிதுனத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் விருச்சிகத்தில் குரு, அதாவது ரிஷபமான பாரதிய ஜனதா கட்சிக்கு குருவின் பார்வை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தனுசூல சனியும் கேதுவும் சேர்ந்த சஞ்சாரம், மீனத்தில் சந்திரன், சுக்கிரன் பழையபடி மேஷத்திலே இருந்தார். அப்போது முதல் தடவைக்கும் அடுத்த தடவைக்கும், அதாவது 30/5/2019 அன்னைக்கு இருந்த கிரக நிலைகள் பிரகாரம் பார்த்திங்கன்னா சூரியன் அதே இடத்துல இருக்குது. புதன்னு சொல்லக்கூடிய பிளானிங்கான காரகன், அதற்கு நேர் 7ல் குரு எக்ஸிக்யூஷனுக்கான காரகன். முதல் முறை பார்த்திங்கன்னா புதனும் குருவும் ஒன்றா இருந்தது. அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா புதனும் குருவும் நேர் 7ஆக அமைந்தது. அதுக்கப்புறம் செவ்வாய் தனியாக புதனுடைய வீட்டான கன்னியில் இருந்தது. அடுத்த முறை 2வது முறை ஆட்சிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மிதுனத்தில் செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து இருந்தது. முன்னாடி சனி ராகுவோடு இருந்தது. அடுத்த 2வது ஆட்சியில் பார்த்திங்கன்னா சனி கேதுவோடு சேர்ந்து இருந்தது. மீனத்துக்கு சந்திரன் தனிச்சே விடப்பட்டது. சுக்கிரன் அதே இடத்துல கண்டினியூ ஆச்சு. அப்போது இந்த 2வது டேர்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா there is some difference between planning and execution. அதே மாதிரி மேற்கொண்டு கடன் வாங்க வேண்டிய நிலைமை அல்லாது சூரியனிலிருந்து 6ஆம் இடமான சுக்கிரன் சூரியனுக்கு 12இல் இருக்க கடன்களை கொஞ்சம் குறைக்கவும் வாய்ப்பு வந்தது. செவ்வாயோடு ராகு சேர்ந்ததால் நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அப்போ தான் நமக்கு இந்த கொரோனா விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தலை தூக்கி வந்தது இந்த 2வது கட்டத்தில் தான். அப்போது நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகரிக்கப்பட்ட ஒரு காலமாக இருந்தது. புதனுடன் சேர்ந்து சூரியன் இருந்ததனால் ஆட்சியில் அதை சரிவர ஹேண்டில் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இந்த 3வது முறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 9/6/2024 3வது முறையாக ஆட்சி கட்டிலில் ஏறும்போது அன்றைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, சூரியன் வழக்கம் போல் அதே ரிஷபத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இருந்தாலும் இம்முறை புதன் குரு சுக்கிரனுடைய சேர்க்கை. ஸோ அப்போது முதல்ல சூரியன் தனிச்சு இருந்தது, அப்புறம் புதனோடு சேர்ந்துருந்தது. இந்த வாட்டி சூரியன் புதனோட குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு. அக்கௌண்டன்ட் இல்லையா, அப்போது இன்னும் சில அக்வண்டன்ட்டோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை இந்த கிரகநிலைகள் ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரன் கடகத்தில், கேது கன்னியில், சனி கும்பத்தில், ராகு மீனத்தில், செவ்வாய் மேஷத்தில். அப்போது இந்த முறையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் கிரகநிலையில் பெருசாக என்ன நம்ம காட்டுறோம்னா, சந்திரனுடைய வீட்டில் சந்திரன்,
சனியோடைய வீட்டில் சனி, செவ்வாயுடைய வீட்டில் செவ்வாய், சுக்கிரனுடைய வீட்டிலே சுக்கிரன். அப்போது 4 கிரகங்கள் அவர்களுடைய வீட்டில் இருப்பதனால அந்த பிளேஸ்மெண்ட், அப்போது சில அடிப்படை விஷயங்கள் கட்டமைப்புகள்லாம் நிர்மாணமாக தீர்க்கமாக ஆற்கனவே அதை பற்றி நம்ம அதுக்காக திருப்பி உழைக்க வேண்டிய கட்டாயம் இல்லாமல் சில விஷயங்கள், அதாவது பேசிக்ஸ் திங்ஸ் ஹேஸ் பீன் கிளியர்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூரியன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4ஓட கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு பொருத்தமான ஏதுவான அந்த ரிஷபத்தில் இருப்பதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த ஆளுமை, அந்த பிளானிங், எக்ஸிக்யூஷன், அது சம்பந்தமான பணங்கள் இல்லையா, அதுக்கான எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வி நீடிய அந்த நிதிநிலை அறிக்கை வேணும். அதுவும் சாதகமாக இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் டெவலப்மெண்ட் வில் ரீச் த ஹார்ட் ஆஃப் பப்ளிக். அப்போது ஜனங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவமும் இங்கே அமைந்திருக்கிறது. 5இல் சந்திரனுக்கு 3ஆம் இடத்தில் கேதுவும் 9ஆம் இடத்தில் ராகுவும் இருக்குது. அப்படிங்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னா, வெளிப்படை தன்மையில் சற்றே மாற்றம் இருக்கலாம். அதாவது பெரிய லெவலில் அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல், அதாவது கான்ஃபிடென்ஷியல் விஷயங்கள் அரங்கேறக்கூடிய தருணம் அல்லது ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். சந்திரனுக்கு 8இல் சனி, அப்போது சனிக்கு சந்திரனின் 6இல் ஆகிடும். அப்போ இதை சஷ்டாஷ்டகம்னு சொல்கிறோம். அப்போது சந்திரனும் சனியும் சஷ்டாஷ்டகமாக இருப்பதினால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு திருப்தி பல விதத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு சில விஷயத்தில் திருப்தி குறைவாகவே காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் 8ஆம் இடத்தில் சனி சந்திரனுக்கு 7க்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அக்வன்டன், தன்னுடன் சேர்ந்து இருப்பவர்களுக்கான திருப்தியை, மன திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கிறது. ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் நெருடலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய். சந்திரனுக்கு 10இல் செவ்வாயாகவும் பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபத்துக்கு 12இல் செவ்வாயாகவும் இருப்பதனால் போர் சூழ்நிலைகள், அதாவது போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் பிரகாசமாக காணப்படுகிறது. இந்த நடக்கக்கூடிய இந்த போர் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு 10இல் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு வெற்றியையே தேடி கொடுக்கும். அதே நேரத்தில் அது சூரியனுக்கு 12இல் இருக்குது அப்படிங்கிறதுனால குளோபலாக நடக்கக்கூடிய அந்த போரில் நமக்கு வெற்றி அப்படின்னு இருந்தாலும் அந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அந்த சில விஷயங்களுக்கு இந்த போர் ஒரு நெருடலாகவோ அல்லது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாகவோ இருக்கலாம். நான் சொல்கிறது வந்து ஓட் பேங்கிங் ரிலேட்டட் திங்ஸில் சொல்கிறேன். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் அந்த இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் சந்திரனுக்கு 10ஆகவும் ரிஷபத்துக்கு 12ஆகவும் இருப்பதனால் போர் சூழ்நிலை வரக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த முறை 3வது முறை பதவியேற்கக்கூடிய நாளன்று இருக்கக்கூடிய கிரகநிலை மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். எப்படி இருந்தாலும் சூரியன் 3 முறையும் அதே இடத்தில் இருப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாகவே அமைகிறது. அந்த இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியோட ரிடக்ஷன் பற்றி எல்லாரும் பேசியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் தன்னிச்சு இருக்க முதல் வாட்டியில், அதுக்கப்புறம் புதனோடு சேர்ந்து இருக்க, இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 4 கிரகங்களுடைய கூட்டணியாக இருப்பினும் அந்த இடத்தின் மேல் எந்த ஒரு துவேஷமும் இல்லை. பாதுகாப்பான இடத்திலேயே 4 முக்கிய கிரகங்களும் இருக்கின்றன. ஸோ அப்போ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் பிளானட்டரி பொசிஷன்ஸ் இல்லாதனால இந்த முறையும் அது ஒரு ஃபார்ச்சுனேட் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். மக்களுக்கு பல நன்மைகளை செய்யும். மீண்டும் ஆட்சிக்கு வர முயலும் அளவிற்கு அந்த கிரகநிலைகள் சாதகமாகவே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ.